சரி, சின்மயி வந்து நீங்க சொல்லிட்டீங்க புரியும்படியா. ஆனா சின்மயிக்கு மட்டும் யாருமே எந்த ஆக்ஷன் எடுக்கவே மாட்டாங்க. மியூசிக் சங்கத்துல கூட எடுக்க மாட்டாங்க. ஏன்னா ஏற்கனவே ஒரு பிரச்சனை பண்றாங்க. ஆனா காசு வாங்கிடுறாங்க, ஆனா பாட்டு பாடிடுறாங்க. கேட்டா வந்து இவரு இருந்தா நான் பாட்டுக்க மாட்டேன், தெரிஞ்சுட்டா பாடிக்க மாட்டேன்றாங்க. அது எந்த இடத்துல சரியா இருக்கும், நியாயம்? அது நம்ம சின்மை ஏற்கனவே நிறைய பிரச்சனை சந்திச்சதுனால நம்ம ரொம்ப போர்ஸ் நம்ம அவங்கள்ட்ட ஸ்டெப் எடுக்க முடியல. ஏன்னா அவங்க உண்மையிலே மனதை பாதிக்கப்பட்டிருக்கலாம், ரொம்ப மன அழுத்தத்தில் இருக்கலாம். அப்படி இருக்கும்போது நம்ம ரொம்ப போய் ஒரு ஆயிரம் தான் இருந்தாலும் ஒரு பொண்ணுங்கிற ஒரு இது வந்துருது. நம்ம போய் திருப்பி ஸ்டெப் எடுத்து சில விஷயத்துல நம்ம சுமூகமாக தான் போடு சார். ஒரு பெண்ணுங்கிற முறையில் சுமூகமாக தான் போடு இருக்கு. நான் வந்து ஒரே ஒரு விஷயம் தான் சினிமா இடத்துல நான் கேட்க வேண்டிய விஷயம். ஓகே, உங்களுக்கு ஒரு சித்தாந்தம் இருக்கும், தப்பு இல்லை. ஒவ்வொரு கொள்கை அடிப்படையில் இருப்பாங்க. சிலர் வந்து நாத்தியத்துல தான் இருப்பாங்க, அவங்க வந்து ஆன்மீக பத்தி நடிக்க மாட்டாங்க. சிலர் வந்து ஆன்மீக பயங்கர ஈடுபாடா இருக்கும், அவங்க நாத்தியம் அப்படி கேரக்டர் நடிக்க மாட்டாங்க. எம்ஜிஆர்லாம் பார்த்தா அவருக்கு குடிப்பழக்கம் இருக்காது, ஆனால் குடியார் நடிக்க மாட்டாரு, சிகரெட்டு குடிக்க மாட்டாரு. இது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சித்தாந்தம். அது மீறி அவங்க கலைத்துறையில நடிக்கணும், பாடணும் அப்படிங்கிறதுலாம் நம்ம வற்புறுத்த முடியாது. இப்போ அவரு மோகன்ஜி கேட்கறது ஒண்ணுதான், இவர் படம்னா பாடியிருக்க மாட்டேன் அப்படிங்கிறாரு. அப்போ என்ன குற்றச்சாட்டு, அது நானே தெரிஞ்சுக்கணுங்கிறாரு. இப்போ பொதுவாக நான் கேட்டேன்னா, இப்போ மோகன்ஜினா பொதுவாக என்னன்னா ஒரு ஜாதி முத்திரை பதிந்த ஒரு இயக்குனர் அப்படின்னு நினைச்சிருக்கலாம். அப்போ ஒரு ஜாதி முத்திரை பதிந்த ஒரு இயக்குனர் படத்தில் நான் பாடினக்கா வருத்தப்படுறேன்னு சொல்லலாம், ஒரு நியாயம். ஓகே, அப்பா அவங்களுக்கு ஒரு சித்தாந்தம் இருக்குப்பா, ஒரு ஜாதி முத்திரையை பதிந்த ஒரு இயக்குனர் படத்தில் பாடக்கூட சித்தாந்தம் இருக்குப்பா. ஓகே, அது வந்து ஏன் அப்படின்னா அது கேட்க மாட்டோம், அது அவங்க இஷ்டம் சார். ஒரு 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 மத சார்ந்த படத்தில் பாட மாட்டேன், ஒரு ஜாதி சார்ந்த படத்தில் பாட மாட்டேன், அது அவங்க இஷ்டம். அது வந்து கேள்வி கேட்கக்கூடாது. ஆனால் இதுக்கு முன்னாடி மாரி செல்வராஜ் படத்தில் பாடினீங்கல்ல, லைவ்ல இருந்து பாடினீங்கல்ல, அப்போ மோகன்ஜி மேலே ஒரு ஜாதி முத்திரை இருக்குன்னா இன்னைக்கு இண்டஸ்ட்ரியில் மாரி செல்வராஜ் மேலேயும் அந்த ஜாதி முத்திரை இருக்கு. ஜாதி முத்திரை பதிந்த ஒரு இயக்குனர் தான். அப்போ அவர் படத்தில் ஏன் பாடினீங்க அப்படி சொல்லுங்க. இவர் ஜாதி முத்திரை போனா அப்போ அங்கேயும் நீ பாடிடக்கூடாது. அப்போ நாங்கள் சித்தாந்தத்தை நாங்கள் வரவேற்போம். ஒன்றே ஒன்று தான், இந்த இயக்குனர் படத்தில் பாடுவேன், இந்தந்த இயக்குனர் படங்களை நான் பாட மாட்டேன்னு உங்களுக்கு சித்தாந்தம் இருந்துச்சுன்னா நீங்கள் முதல்ல கேட்க வேண்டிய கேள்வி, இந்த படத்தை இயக்குனர் யார், அதான் கேட்கணும். நமக்கு ஒரு இயக்குனர் எந்த யார் இயக்குனர் இருந்தால் பரவாயில்ல, என் பாரு என் தொழில் அப்படின்னு பாடிட்டே இருக்கவங்களுக்கு அது பிரச்சனை இல்லை. சில இயக்குனர் படத்தை பாடினதுக்காக நீங்கள் வருத்த போறீங்கன்னா அப்போ நீங்கள் சில இயக்குனர் பாடக்கூடாதுன்னு உங்களுக்கு சித்தாந்தம் இருக்குது. இன்னார் படத்துக்கு இயக்குனர் தான் பாடுவேன், இன்னார் இயக்குனர்ல பாட மாட்டேன். அப்போ முதல் கேள்வி, இதுக்கு யார் இயக்குனர்னு கேட்க வேண்டியது உங்களுக்கு.